ஹே பிகி பஸ், கோவாவுக்கு வந்திருக்கேன். நம்ம கோவா ட்ரிப்பில் தொடர்ந்து பல கோவாவுடைய அற்புதமான வரலாறுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கோவா அப்படிங்கிறது போர்ச்சுகீசியர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு பகுதியாக இருந்து அதுக்கப்புறமா இந்தியாவோட இணையறதுக்கான கதை என்ன ஆச்சு அப்படிங்கிறத தான் இன்றைக்கி எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். கோவா அப்படிங்கிறத போர்ச்சுகீசியர்கள் அவ்வளோ சுலபமாக விட்டு கொடுக்கல. 1947 நமக்கு விடுதலை கிடச்சிது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு விடுதலை கிடச்சிது. ஆனால் கோவாவுக்கு கிடைக்கல. போர்ச்சுகீசியர்கள் கோவாவை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும்னு தான் நினச்சாங்க. ஆனால் இந்திய அரசு தொடர் முயற்சிகளில் ஈடுபட்டு கோவாவை தங்களுக்குள்ளே இணைச்சாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரும் வரலாறுங்கிறது இருக்குது. வெறும் 1947 அந்த வரலாறு தொடங்கலை. அதுக்கு முன்னாடியே போர்ச்சுகீசியர்களுக்கு எதிரான போராட்டத்திலிருந்து அந்த கதை தொடங்குது. பல வருட போராட்டங்கள், பலரின் மரணங்கள் இதெல்லாம் கடந்து தான் கோவாவுக்கான விடுதலை அப்படிங்கிறது கிடைச்சது. அதை பேசுவதற்கான சரியான ஒரு இடத்துல இருந்து தான் நம்ம தொடங்குறோம். அகூதா ஃபோர்ட். இங்கே தான் கோவாவுக்கான விடுதலைக்காக போராடின போராட்ட வீரர்களுடைய சிறை அப்படிங்கிறது இருக்குது. அவங்கள இங்கே தான் அடைச்சி வச்சுருந்தாங்க. அங்கேருந்து தொடங்குவோம். கோவாவுடைய வரலாறில் முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்துட்டோம். கோவா அப்படிங்கிறது போர்ச்சுகீசியர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். கோவா பற்றின முழுமையான வரலாற்று தொடருடைய இறுதி பாகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க. இப்படி போர்ச்சுகீசியர்களுக்கு முக்கியமான ஒரு கோட்டையாக இருந்த இந்த அகுவாடா ஃபோர்ட்டுங்கிறது கோவாவுடைய விடுதலை கதையிலையும் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிச்சது. கோவா விடுதலை அடையணும், போர்ச்சுகீசியர்கள் இங்கே ஆளக்கூடாது, கோவா ஒரு தன்னிறைவு பெற்ற இடமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராட்டத்தை முன்னெடுத்த ஒவ்வொரு புரட்சியாளர்களையும் போர்ச்சுகீசியர்கள் கைது பண்ணி அடைத்த இடம் இந்த அகுவா ஃபோர்ட். இந்த அகுவாடா ஃபோர்ட்டுடைய சிறைச்சாலைகள் அவங்களுடைய வீர தீர கதைகளை இன்னைக்கும் சொல்லுது. இந்த மாதிரியான சிறை அறைகளை நீங்கள் இந்த அகுதா ஃபோர்ட்டில் முழுசாகவே பார்க்க முடியும். இந்த அகுடா ஃபோர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே இதே மாதிரியான ஒரு ஆர்ச்சோட நிறைய சிறை அறைகளை நீங்கள் பார்க்கலாம். போர்ச்சுகீசியர்களுக்கு எதிராக புரட்சி செஞ்ச புரட்சியாளர்கள் இந்தியாவுடைய விடுதலைக்காகவும் கோவாவுடைய விடுதலைக்காகவும் குறிப்பாக போராடின அந்த அத்தனை புரட்சியாளர்களும் இந்த மாதிரியான சிறையில் தான் அடைச்சி வைக்கப்பட்டிருந்தாங்க. இவ்வளவு தூரம் போராடினாங்களே, சிறையிலலாம் இருந்து போராடி இருக்காங்க. இவ்வளோ போராட்டங்கள் நடந்ததுக்கப்புறமா இந்தியாவுக்கு விடுதலை கிடச்சப்போ கோவாவுக்கு விடுதலை கிடச்சதான்னு பார்த்தா இல்லை. இந்தியா முழுக்க விடுதலை கொண்டாட்டங்கள் இருந்த சமயத்தில் கோவாவில் விடுதலை முழக்கங்கள் இல்லை. கோவாவிலேயே விடுதலைக்கான வேட்கையோடு இருந்த மக்களும் இருந்தாங்க. இல்லை, போர்ச்சுகீஸோடு இருக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம், அவங்களோட தான் இருக்கணும்னு சொல்கிறவங்களும் இருந்தாங்க. அதனால் பெரும் குழப்பங்கிறது இருந்துச்சு. அப்போ கோவாவுக்கு விடுதலைங்கிறது எப்போ தான் கிடச்சது, இந்தியாவோட அது எப்போ தான் இணைஞ்சது, அது ஒரு பெரும் கதை. போர்ச்சுகீசியர்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் கோவா அவங்க டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறமா என்னெல்லாம் பண்ணாங்க? கொள்ளையடிச்சாங்க, கண்ணா பின்னான்னு கொள்ளையடிச்சாங்க. நார்மலாக ஒருத்தர் திருடுறா இருந்தால் எப்படி திருடுவான்? வீடு புகுந்து யாருக்கும் தெரியாமல் திருடுவான். ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சே திருடுனா எப்படி இருக்கும்? அதை தான் போர்ச்சுகீசியர் பண்ணாங்க. ஒரு கவர்மெண்ட் பாடியாக இருந்து அவங்க ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கல. அவங்க எப்படி எதை சுரண்டி சாப்பிடலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் திட்டம் போட்டாங்க. கோவாவை பூர்வீகமாக கொண்ட பல பேர் கோவாவில் இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பித்தாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்குள்ளே, பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ளே நுழைய ஆரம்பித்தாங்க. அங்கே தஞ்சமடைய ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் ஆப்பிரிக்காவுக்கு ஓடினாங்க, நிறைய பேர் தாய்லாந்துக்கு போனாங்க. இப்படி பல இடங்களுக்கு இனிமேல் இங்கே வாழ முடியாது, அங்கே போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு புலம்பெயர ஆரம்பித்தாங்க கோவா மக்கள். ஆனால் அப்படி தப்பிச்சு போக முடியாத சூழலில் இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குன்னு ஒரு விடுதலை வேணும், இந்த போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவங்களுடைய கொடுமைகள்லேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. குறிப்பாக அந்த காலகட்டத்தை சார்ந்த இளைஞர்கள், இளையோர்கள் கோவாவிற்கு விடுதலை வேணும் அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க, எழுத ஆரம்பித்தாங்க. கோவாவில் இந்த விடுதலைக்கான கனவோட பல கிராமிய பாடல்கள் உருவாக ஆரம்பிச்சது. போர்ச்சுகல்காரங்க எந்த அளவுக்கு கொடுமை பண்ணுறாங்க, அந்த கொடுமைக்கு என்னைக்காவது ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு விளக்கம் சொல்லக்கூடிய பாடல்கள் உருவாக ஆரம்பிச்சது. இது எல்லாமே போர்ச்சுகல்காரங்களுக்கு ஆரம்பத்தில் புரியலை. ஆனால் இது ஏதோ புதுசாக இருக்குது, இது எதை வச்சு நம்மளை ஏதோ கிண்டல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு புரிய வர ஆரம்பிக்கும். அந்த பாடல்களை வெளியில் பாடுறதுக்கு தடை விதிச்சாங்க. அங்கங்கே சின்ன சின்னதாக போர்ச்சுகல் அரசுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சிங்கிறது அப்பப்போ வெடிச்சது.
போராட்டங்கள் எழுந்துச்சு. அப்படி எழுந்த சமயத்துலலாம் போர்ச்சுகல் தன்னுடைய காவல்துறையை பயன்படுத்தி அந்த எழுச்சியை அடக்கி வச்சுக்கிட்டே இருந்துச்சு. இலங்கையின் விடுதலைக்கு எப்படி ஆரம்பத்துல ஒரு செல்வா இருந்தாரோ அப்படி கோவாவின் விடுதலைக்கு ஒரு செல்வா அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். ஹோசே தி செல்வா பெரைரா அப்படிங்கிறவர் 1800களில் கோவா விடுதலை அடையணும் போர்ச்சுகல் கிட்ட இருந்து அப்படிங்கிற முதல் கனவை இங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில தூவ ஆரம்பிக்கிறார். ஆனா அது பெருசா வளர ஆரம்பிச்சது எப்போனா 20ஆம் நூற்றாண்டுல தான். 20ஆம் நூற்றாண்டுல போர்ச்சுகல் பலவீனமாக ஆரம்பிக்குது. கடல் கடந்து பெரும் பரவலான ஒரு காலனி ஆதிக்கத்தை உருவாக்குறதுல முதல் படி எடுத்து வச்சது போர்ச்சுகல். அதற்கு அப்புறமா வந்த ஆங்கிலேயர்கள் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை அடைஞ்சாங்க. அதுக்கப்புறமா பிரெஞ்சுக்காரங்க அதுக்கு அடுத்த இடத்துக்கு வந்தாங்க. ஆனா போர்ச்சுகல் பெரிய அளவுக்கான வளர்ச்சி அடையாம தேங்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா போர்ச்சுகல் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தன்னுடைய ஆதிக்கத்தை இழக்க ஆரம்பிச்சது. கடல் வாணிபத்துல அவங்களுக்கான பவருங்கிறது குறைய ஆரம்பிச்சது. அப்படி போர்ச்சுகல் பலவீனமான சமயத்துல கோவாவிலையும் அந்த பலவீனம் எதிரொலிக்க ஆரம்பிச்சது. கோவாவில இருந்து முதலா மக்கள் பிரதிநிதிகள் போர்ச்சுகலுடைய பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அங்க பேசுறதுக்கு அவங்களுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது கிடைச்சது. அப்படி ஒரு சூழல்ல 1910 ஒரு பெரிய அளவுக்கான ஒரு மாற்றம்ங்கிறது போர்ச்சுகல்ல நடந்துச்சு. அதுதான் போர்ச்சுகலுடைய மன்னராட்சி கவிழ்க்கப்பட்டு ஒரு புது ஆட்சிங்கிறது மலர்ந்தது. ஆண்டனியோ டே ஆலிவேரா சலாசார் போர்ச்சுகலுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்துக்கு வர்றாரு. நான் தான் இனிமே போர்ச்சுகலுடைய அதிபர்னு பிரகடனப்படுத்திக்கிறார். அவருடைய ஆட்சி காலம்ங்கிறது சர்வாதிகார ஆட்சி காலகட்டமா மாறுது. அதுக்கு முன்னாடி தான் கொஞ்சமா சுதந்திரம் அப்படிங்கிறத சுவாசிக்க ஆரம்பிச்சாங்க கோவாவில் இருந்த மக்கள். அது சலாசாருடைய ஆட்சியில அப்படியே தலைகளா மாறிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மன்னராட்சியில எந்த அளவுக்குலாம் அதிகாரம் கொடுத்துருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா நீக்கிட்டார். இங்க பத்திரிகைகளுக்கு சென்சார்ஷிப்ங்கிறது வந்தது. மீட்டிங் நடத்தக்கூடாது, அரசுக்கு எதிராக சின்னதா மூச்சு விட்டீங்கன்னா கூட அது துரோகத்துக்கு சமம்னு சொல்லி உங்களை கைது செய்வோம் அப்படின்னு புதிய உத்தரவுகள் கோவாவுக்கு பிறப்பிக்கப்பட்டுச்சு. இங்க கோவாவின் விடுதலை தாகத்துக்கான போராட்டம்ங்கிறது மட்டுப்பட ஆரம்பிச்சது. சலாசாருடைய ஆட்சியில கோவாங்கிறது ரொம்ப ஒரு கட்டுப்பாடு நிறைந்த ஒரு பகுதியாவே இருந்தது. சுதந்திரமா பேச முடியல, சுதந்திரமா எந்த விதமான விஷயத்தையும் செய்ய முடியல. அதுக்கு முன்னாடி சுதந்திரம் இருந்துச்சா போர்ச்சுகல் ஆட்சியில அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. ஆனா சலாசாருடைய ஆட்சி அதை ரொம்பவே மோசமாக்குச்சு. சுதந்திரம் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு கூட உரிமை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தது. இது எல்லாத்தையுமே பார்த்து பயந்து கோவாவுடைய மக்கள் ஓடலை. எந்தெந்த வகையிலலாம் எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமோ அந்தந்த வகையிலலாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இங்கே பெரிய அளவுக்கான ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நடத்தினாங்க. தீபாவளிக்கான ஃபெஸ்டிவல்ஸ், கிறிஸ்மஸ்க்கான ஃபெஸ்டிவல்ஸ், இது எல்லாத்தையுமே பிரம்மாண்டமாக நடத்தினாங்க. அப்படி பிரம்மாண்டமாக நடத்துறதன் மூலமாக அந்த விழாக்களில் போர்ச்சுகலுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க கோவாவுடைய நிலத்தை சார்ந்த மக்கள். சரியா அதே காலகட்டத்தில் இந்தியாவிலையும் விடுதலை இயக்கம்ங்கிறது உச்சத்தை அடைஞ்சுக்கிட்டு இருந்த நேரம் அது. காந்தி, நேரு இவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு பிரிட்டிஷுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து கோவாவில் இருந்த விடுதலை இயக்கத்தை சார்ந்தவங்களும் உத்வேகம் அடைஞ்சாங்க. கண்டிப்பா நமக்கும் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு தொடர்ந்து போராட ஆரம்பிச்சாங்க. கோவாவுடைய விடுதலைக்கான முகமா பார்க்கப்பட்ட டாக்டர் டிவி குன்யா பாரிஸ்ல இருந்து ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் எழுதினார். இந்தியாவுடைய எதிர்காலம் தான் கோவாவுடைய தலையெழுத்தாக அமையும். இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்தால் அது கோவாவுக்கு விடுதலையாய் அமையும். கோவா இந்தியாவோடு இணையறது தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஒரு தீர்க்கதரிசி மாதிரியான ஒரு ஆர்டிக்கலை எழுதினார். அது கோவாவில் ஒரு பெரும் கிளர்ச்சியை உருவாக்குச்சு. கண்டிப்பா நாம இந்தியாவோட சேருவோம் அப்படின்னு ஒரு பெரும் கனவோட தொடர்ந்து போராட ஆரம்பிச்சாங்க. ஆனா சலாசருடைய ஆட்சிங்கிறது ரொம்ப நெருக்கத்தை கொடுத்துட்டு இருந்ததுனால ரகசியமா போராட்டத்தை முன்னெடுக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய ஆயுதம் ஏந்திய குழுக்கள் உருவாக ஆரம்பிச்சது. அதன் மூலமா ஆயுதம் தாங்கிய போராட்டங்களும் கோவாக்குள்ள நடக்க ஆரம்பிச்சது. இப்படி ஒரு சூழல்ல தான் 2ஆம் உலக போர் அப்படிங்கிறது வெடிச்சது. உலக வரலாற்றையே ஒட்டுமொத்தமா பல இடங்கள்ல பல துறைகள்ல மாற்றின அந்த உலக போருங்கிறது கோவாவுடைய வருங்காலத்தையும் மாற்றியது. 2ஆம் உலக போர்ல போர்ச்சுகல் ரொம்பவே பலவீனம் அடைஞ்சாங்க. பிரிட்டனும் பலவீனம் அடைஞ்சாங்க. பிரிட்டன் அந்த பலவீனத்தை உணர்ந்து இனிமே நம்மளால பல நாடுகளை ஆட்சி செய்ய முடியாது அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு இந்தியாவில் விடுதலைக்கான இயக்கங்கள் பெருசா வளர்ந்துகிட்டு இருக்கு, இனிமேலும் நம்மளால இந்தியர்களை கட்டுப்படுத்தி வைக்க முடியாது அப்படின்னு உணர்ந்த பிரிட்டன்
இந்தியாவுக்கு விடுதலை அப்படிங்கிறத கொடுக்கறதுக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி 1947 நமக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது கிடைச்சிது. ஆனா போர்ச்சுகல் அதை உணரவே இல்லை. இந்தியா முழுக்க சுதந்திரத்துக்கான கொண்டாட்டங்கிறது நடைபெற்றுட்டு இருந்த சமயத்துல கோவாவில் அதை பார்த்து கண்ணீர் விட்டு கொண்டிருந்த காலம் தான் இருந்துச்சு. இந்தியா விடுதலை அடைஞ்சிருச்சு, நாமளும் இந்த நேரம் சுதந்திரம் அடைஞ்சிருக்கணும், இந்தியாவோட சேர்ந்து நாமளும் கொண்டாடி இருக்கணும், ஆனா முடியலையே அப்படின்னு ஏங்கி போய் கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருந்தாங்க கோவாவை சார்ந்த மக்கள். போர்ச்சுகல் கோவாவுக்கு நாங்கள் விடுதலை தர மாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவா தீர்க்கமா இருந்தாங்க. கோவாக்குள்ள சுதந்திரத்துக்கான போராட்டம் தீவிரமடைய ஆரம்பிச்சது. ஆனா சலாசார் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல கோவா எங்களுக்கு எப்பவுமே இன்னொரு ஸ்டேட்டு தான், நாங்கள் அதை காலனி நாடுன்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி பொது வெளியில் பேசிக்கிட்டே இருந்தார். ஏன் சொன்னார்னா, 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா காலனி நாடுகள் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு யுனைடெட் நேஷன்ஸ் மூலமாக ஒரு முடிவு அப்படிங்கிறது எடுத்திருந்தாங்க. இது ஒரு காலனி நாடு அப்படின்னு சொன்னால் கோவாவை விட்டு கொடுக்க வேண்டிய சூழல் வரும் அப்படிங்கிறதுனால கோவாங்கிறது தனி நாடு கிடையாது, ஒரு காலனி நாடாகவும் நாங்கள் பார்க்கல, அது எங்களுடைய ஒன் ஆஃப் த ஸ்டேட், கடல் கடந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் இது அப்படின்னு தான் தொடர்ந்து சலாசார் சொல்லிக்கிட்டே இருந்தார். அதே சமயத்தில் கோவாவில் நாங்கள் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத பண்ணியிருக்கோம், நாங்கள் ஒரு காலனி நாடாக பார்த்துருந்தோன்னா இப்படி நாங்கள் பண்ணுவோமா, எங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக போர்ச்சுகலோட சேர்ந்து தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு வெளியில் சொல்லிகிட்டு இருந்தார். இன்னொரு வேலையும் பார்க்க ஆரம்பித்தாங்க. என்னன்னா, கோவாவில் இங்கே அதிக அளவுக்கு இந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறவங்க இந்துக்கள் தான், இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்துங்கிறது இருக்குது, அவங்களை பாதுகாக்கிறதுக்கும் கிறிஸ்தவத்தை பாதுகாக்கிறதுக்கும் இங்கே போர்ச்சுகல் கவர்மெண்ட் தான் இருக்கணும் அப்படின்னு பிரச்சாரம் முன்னெடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த பிரச்சாரம் வேலை செய்யலை. ஏன்னா இந்த ஃப்ரண்ட் லைனில் சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருந்த பல பேர் கிறிஸ்தவர்கள் தான், கிறிஸ்தவ தலைவர்கள் தான். அதனால் அந்த பிரச்சாரங்கிறது பெருசாக இங்கே எடுபடாமலே போயிடுச்சு. போர்ச்சுகல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பெரிய அளவுக்கான போராட்டங்கள் தீவிரமடைய ஆரம்பிச்சது. அதே சமயத்தில் இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறமா ஒரு தனி கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. நேரு இந்தியாவுடைய முதல் பிரதமராக உருவாகிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, போர்ச்சுகல் கிட்ட இருந்து கோவாவை டிப்ளமேட்டிக்காக பேசி இந்தியாவோட இணைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். அதற்கான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிக்கிறார். முதல் கட்டமாக டிப்ளமேட்டிக்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடங்குது. சலாசருக்கு கடிதம் எழுதுறாரு நேரு. அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் எங்களோட இணையணும், இந்தியாவோட இணையணும்னு ஆசைப்படுறாங்க, நீங்கள் அதுக்கு கண்டிப்பாக இணங்கணும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுறாரு. அதுக்கு சலாசார் கிட்ட இருந்து கடுமையான பதிலுங்கிறது வந்துச்சு. அது போர்ச்சுகலுடைய எல்லைக்குட்பட்ட ஒரு பகுதியை இந்தியா கையகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறது உண்மையிலேயே தவறான ஒரு எண்ணம், அதை மாற்றிக்கோங்கன்னு சொல்லி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து பதில் கடிதம் அப்படிங்கிறத அனுப்புகிறார். சலாசாருடைய இந்த பதிலுங்கிறது இந்தியாவை கோபப்படுத்துச்சு. ஆனால் அதே சமயத்தில் அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது, அமைதியாக பேச்சுவார்த்தையே நடத்துவோம் அப்படின்னு நேரு முடிவு செய்கிறார். ஏன்னா 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா நேட்டோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாயிடுச்சு. அதில் போர்ச்சுகல் ஒரு உறுப்பினரான நாடு. போர்ச்சுகலுக்கு எதிராக நாம் ஒருவேளை ஆயுதத்தை பயன்படுத்தினா அது நேட்டோ நாடுகளுக்கு எதிராக நம்ம பயன்படுத்துகிற மாதிரி அது ஒரு போரை உருவாக்கலாம், அதனால அது தவிர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தொடர்ந்து டிப்ளமேட்டிக்காகவே பேசுகிறார். ஆனால் எந்த வகையிலையுமே சலாசார் இறங்கி வர்ற மாதிரியே தெரியல. யுனைடெட் நேஷன்ஸில் 3 முறை தொடர்ந்து இந்தியா இந்த பிரச்சனையை கொண்டு வருது. இங்கே பாருங்கள், எங்களுடைய எல்லைக்குட்பட்ட இடம், அங்கே வாழ்கிறவங்களாம் இந்தியர்கள், போர்ச்சுகல் இதில் அத்துமீறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஒவ்வொரு முறையும் இது 2 நாடுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனை, நீங்கள் பேசி தீர்த்துக்கங்கன்னு சொல்லி வல்லரசு நாடுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, பிரிட்டன் எல்லாமே இந்தியாவுடைய கோரிக்கையை புறந்தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதே சமயத்தில் ரஷ்யாவும் சரி, இந்தியாவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அணிசேரா நாடுகளும் சரி இந்தியாவுடைய கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடந்துச்சு. 1955 கோவாவுக்கு விடுதலை வேணும், போர்ச்சுகல்காரங்க இந்த நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் முழக்கத்தோட ஒரு பெரும் பேரணி அப்படிங்கிறது கோவாவில் தொடங்கப்பட்டுச்சு. போர்ச்சுகல் அரசு கட்டடங்களை நோக்கி அந்த பேரணிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. வாழ்க கோவா, வாழ்க சுதந்திரம் அப்படிங்கிறது தான் அந்த பேரணியுடைய முழக்கமாக இருந்துச்சு. அந்த பேரணியை, அமைதியாக நடந்த அந்த பேரணியை போர்ச்சுகல் அரசு எப்படி தெரியுமா கையாண்டாங்க? வன்முறையால் கையாண்டாங்க. அமைதியாக வந்த அந்த மக்களை நோக்கி, எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் இருந்த அந்த மக்களை நோக்கி கண்மூடித்தனமான துப்பாக்கி சூட்டை நடத்தினாங்க. 22 பேர் இந்த துப்பாக்கி சூட்டில் இறந்து போனாங்க. மீண்டும் இந்திய மண்ணில் ஒரு ஜாலியன் வாலாபாக் நிகழ்ந்ததுன்னு சொல்லி
இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அந்த துயர சம்பவத்தை வன்மையாக கண்டிச்சாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் இதற்கு கண்டனம் தெரிவித்தாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல அமைப்புகள் போர்ச்சுகல அரசை எதிர்த்து பல இடங்களில் போராட்டங்களை நடத்தினாங்க. ஆனால் நேருடைய அரசு அந்த சூழல்லையும் டிப்ளமேட்டிக்கான முயற்சியை தான் கையில் எடுத்தாங்க. நாம் நேரடியாக போருக்கு போக வேணாம், இப்போ அதுக்கான சூழல் இல்லை அப்படின்னு முடிவெடுத்து அதற்கு பதிலாக எக்கனாமிக் பிளாக்கேட் அப்படிங்கிறத உருவாக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. கோவாவுக்கு போகக்கூடிய எல்லா வழிகளும், இந்தியாவிலிருந்து போகக்கூடிய எல்லா வழிகளும் தடை செய்யப்பட்டுச்சு. கோவாவுக்கு போதிய அளவுக்கான உணவு போல எந்த வகையிலையும் ஃபியூயல் அப்படிங்கிறது போய் சேரல. இது எல்லாமே தடைப்பட்டதால கோவாவுடைய இயல்பு வாழ்க்கைங்கிறது பாதிப்புக்குள்ளாச்சு. கோவாவில் இருந்த மக்கள் அடிப்படை தேவைகளுக்கு கூட அல்லல் பட ஆரம்பிச்சாங்க. ஆனால் இது கோவாவில் இருந்த மக்களுக்கு பாதிப்பு உருவாக்குனாலும் கோவாவில் இருந்த போர்ச்சுகல் அரசுக்கும் அழுத்தத்தை உருவாக்கும். அதனால இந்தியாவுடைய கோரிக்கைக்கு அவங்க செவி சாய்ப்பாங்கன்னு நேரு கணக்கு போட்டாரு. ஆனால் நடக்கல. என்ன தெரியுமா நடந்துச்சு? மக்கள் இங்க பஞ்சத்துல வாடிட்டு இருந்த சமயத்துல கூட இங்க இருந்து காஸ்ட்லியான வைன், காஸ்ட்லியான பொருட்களை போர்ச்சுகலுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கான வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க போர்ச்சுகீசி அதிகாரிகள். இனிமே இதுல பொறுத்து போறது சரியா இருக்காது அப்படின்னு முடிவெடுத்த நேரு அதிகாரத்தை பயன்படுத்தி கோவாவை நம்மளோட இந்தியாவுடைய எல்லைக்குள்ள கொண்டு வரணும்னு டிசைட் பண்றார். அதற்காக தீட்டப்பட்டதுதான் ஆபரேஷன் விஜய். மேஜர் ஜெனரல் KP கேண்டத், லெப்டினன்ட் ஜெனரல் JN சௌத்ரி, வைஸ் அட்மிரல் N கிருஷ்ணன், ஏர் வைஸ் மார்ஷல் எர்லிக் பின்டோ இவங்க தலைமையில இந்த ஆபரேஷன் விஜயை நடத்துறதுன்னு முடிவு செய்யப்பட்டுச்சு. கோவாவுக்குள்ள நுழைஞ்சு பெரிய அளவுக்கு உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படாம கோவாவை கைப்பற்றி இந்தியாவுக்குள்ள இணைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஆபரேஷன் விஜயுடைய திட்டம். ஆனா இந்த ஆபரேஷனை நிகழ்த்துவதற்கு முன்னாடி கடைசியா ஒரு முறை மீண்டும் ஒரு வாட்டி முயற்சி செஞ்சு பார்ப்போம்னு நேரு சலாசாருக்கு கோரிக்கை வைக்கிறார். இப்போவாது ஒத்துக்கோங்க, டிப்ளமேட்டிக்கா இதை பேசி நம்ம தீர்த்துக்கலாம், கோவாவை எங்களோட இணைச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சலாசார் அந்த கோரிக்கையை நிராகரிச்சதோட மட்டும் இல்லாம கோவாவில் இருந்த தலைமை தளபதிக்கு, போர்ச்சுகீசிய தளபதிக்கு உத்தரவு போடுறாரு. என்னன்னு, இந்திய ராணுவம் உள்ள நுழைஞ்சாங்கன்னா இந்தியாவையும் கோவாவையும் இணைக்கக்கூடிய பாலங்கள் அத்தனையும் உடைச்சு நொறுக்குங்க. அது மக்கள் இறந்து போகக்கூடிய சூழல் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பேர் இறந்தாலும் பரவாயில்ல, கோவாவை நம்ம இழந்துடக்கூடாது, கோவாவை நீங்க பாதுகாத்தே ஆகணும்னு உத்தரவு போடுறாரு. நேரு இதுக்கு மேல இதுல பேசுறதுக்கு எதுவும் இல்லை, ஆபரேஷன் விஜயை செயல்படுத்துங்கன்னு உத்தரவு கொடுத்தார். அந்த உத்தரவு கிடைச்சதுக்கு அப்புறமா 1961 டிசம்பர் மாதம் 17 இந்திய ராணுவம் கோவாவுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சாங்க. கோவாவை சுத்தி இந்திய ராணுவத்துடைய கட்டுப்பாடுங்கிறது உருவாச்சு. கடல் எல்லை வழியா போர்ச்சுகலுடைய கப்பல்கள் கோவாவை காப்பாத்துறதுக்காக வந்துடக்கூடாதுன்னு அங்கேயே இந்தியாவுடைய கப்பல் படைங்கிறது நின்றுச்சு. இந்தியாவுடைய விமானப்படை கோவாவில் போர்ச்சுகல் இராணுவத்துக்கு இருந்த இராணுவ தளங்களை அழிச்சாங்க. அதே மாதிரி இந்திய வீரர்கள் நேரடியாக கோவாவின் எல்லைக்குள்ள நுழைய ஆரம்பிச்சாங்க. அப்படி நுழைந்த இந்திய வீரர்களை இங்க இருக்கக்கூடிய மக்கள் உற்சாக மிகுதியோட கொண்டாடி வரவேற்றாங்க. போர்ச்சுகலுடைய தளபதி உத்தரவு கொடுத்தாரு, இங்க இருக்கக்கூடிய பிரிட்ஜஸ் எல்லாம் உடைச்சிருங்கன்னு. ஆனா நிறைய அதிகாரிகள் அந்த உத்தரவை செயல்படுத்துறதுக்கு தடுமாறினாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நம்மளால இந்திய ராணுவத்தை ஜெயிக்க முடியாது. அவங்க 30,000க்கும் மேல இருக்காங்க, நம்ம 3000 தான் இருக்கோம், ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிற போது எதுக்காக அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு அந்த உத்தரவை செயல்படுத்தவே இல்லை. கடல் எல்லையை பாதுகாத்துக்கிட்டு இருந்த இந்திய கப்பற்படையை நோக்கி கோவாவில் இருந்த போர்ச்சுகீசிய போர்க்கப்பலான ஆல்பர்கர்கி நேரடியா போச்சு. அதை எதிர்த்து இந்திய கப்பற்படையின் எதிர்த்தாக்குதல்ல ஆல்பர்கர்கி கப்பல் ஒட்டுமொத்தமா செயலிழந்து போச்சு. எந்த ஆல்பர்கர்கியுடைய வெற்றியின் மூலமா கோவா போர்ச்சுகீசியர்களுடைய கைக்கு போச்சோ, அதே ஆல்பர்கர்கியுடைய பெயர்ல இருந்த அந்த போர்க்கப்பல் மூழ்கினதன் மூலமா கோவாவில் போர்ச்சுகீசியர்களுடைய ஆதிக்கம்ங்கிறது முடிவுக்கு வந்தது. அதன் பின்னாடி கோவா இந்தியாவுக்குள்ள இணைஞ்சது. பெரிய அளவுக்கு ரத்தம் சிந்தாம போர்ச்சுகீசிய அதிகாரிகளை ரொம்ப மரியாதையோட நடத்தி இந்திய ராணுவம் கோவாவை இந்திய எல்லைக்குள்ள கொண்டு சேர்த்தாங்க. கோவா முழுக்க பெரும் கொண்டாட்டம் இருந்தது. ஆனா இந்தியாவில் பெரிய அளவுக்கு கொண்டாட்டங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு நேரு உத்தரவு போட்டிருந்தார். அது ஒருவேளை உலகளாவிய அளவுல எதிர்வினைகளை உருவாக்கலாம் அப்படின்னு யோசிச்சார். அவர் யோசிச்சிருந்தது ஒரு வகையில உண்மைதான். ஏன்னா இந்த திடீர் தாக்குதல் மூலமா கோவாவை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தாங்க இல்லையா, அதற்கு யுனைடெட் நேஷனுடைய செக்யூரிட்டி கவுன்சில்ல இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு நேட்டோ உறுப்பினராக இருக்கக்கூடிய போர்ச்சுகல்ல இப்படி ஒன்று செய்யலாமா அப்படின்னு அமெரிக்கா இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா இந்தியாவுடைய உற்ற நண்பனான ரஷ்யா
அந்த தீர்மானத்துக்கு வேட்டோ வாங்கி அதை ரத்து செஞ்சு இந்தியாவுக்கான இறையாண்மையை பாதுகாத்தாங்க. இப்படிதான் கோவாங்கிறது இந்தியாவுக்குள்ள இணைஞ்சது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு சுற்றுலா தலம் கொண்ட ஒரு இடமா மாறி இந்தியாவுடைய வளர்ச்சியில தன்னுடைய பங்களிப்பை தொடர்ந்து தந்துகிட்டு இருக்கு. கோவா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அழகான ஊர். நீங்க நேர்ல வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா அதோடைய வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து பார்க்கும்போது அந்த என்ஜாய்மெண்ட்டுங்கிறது இன்னும் அற்புதமான ஒண்ணா மாறும். கோவா பற்றின அந்த வரலாற்று தொடருங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாம இந்த சீரீஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.